வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வேலூர் அருண்பாலாஜி. இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது 12 ராசிகளுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். விசுவா வாசு தமிழ் ஆண்டு சித்திரை 1ஆம் தேதி, அதாவது 14/4/2025 திங்கட்கிழமை பிறக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் இந்த ஆண்டு பிறக்கிறது. இந்த துலாம் ராசியில் பிறந்தாவே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா பொன் பொருள் இதெல்லாம் நல்லா கொடுக்கக்கூடிய ராசி, செல்வாக்குகளை அதிகப்படுத்த ராசி. அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு பொதுவாக நல்ல துலாம் ராசியில் பிறக்கிறதுனால எல்லாருக்குமே பணப்புழக்கம், மகிழ்ச்சி, ஆடம்பரம், சந்தோஷம் எல்லாமே இந்த ஓரளவுக்கு இந்த ஆண்டு தரும்னு நான் ரொம்ப நம்பலாம். சரி, இந்த பதிவில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டில் எந்த கிரகம் மாறுறதுனால உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சிக்க போகிறீங்க. அதை பற்றி விரிவான விளக்கத்தோடு உங்களுக்கு நான் தரப்போகிறேன். இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாவே நிலராசின்னு பேர். நிலராசினா என்ன தெரியுங்களா? திடமான அர்த்தம். திடமான அப்படின்னா இப்போ இந்த மகர ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா உள்ளூர்லேயே சொந்த இடத்துலையே வியாபாரம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, இல்லை உள்ளூர்லேயே சுற்றி உத்தியோகத்தில் இருப்பாங்க. அதாவது நிலம் சொன்னால் நம்ம உடனே பூமின்னு மட்டும் எடுத்துக்கூடாது, நம்ம இடம்னு அர்த்தம். அருகாமையில் அல்லது அந்த இடத்தில் நிலம்னா தான் அர்த்தம். அப்போ இந்த மகர ராசி பார்த்திங்கன்னா உள்ளூர்லேயே வியாபாரமோ உள்ளூர்லேயே இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இவங்க ஹார்ட் ஒர்க்கு செய்யக்கூடியவர்கள். ஒரு விஷயத்தை கொஞ்சம் தயங்குவாங்க முதல்ல செய்யறதுக்கு, ஆனால் இறங்கிட்டாங்கன்னா செய்யாமல் விட மாட்டாங்க. அதாவது ஒரு விஷயம் சொல்கிறோம், அது எப்படி சார் நான் பண்ணுறது, அது எப்படி சார் இது பண்ணுறதுன்னு 1000 கொஸ்டின் கேட்டுருப்பாங்க. ஆனால் அவங்கள கொஞ்சம் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நீ இதை செஞ்சு தான்ப்பா ஆகணும், வேறு வழி இல்லைப்பா, நிர்பந்தம்ப்பான்னு அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் நீ கடைசியில் முடிச்சுட்டு வந்து தான் நிற்பாங்க. அதுதான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்றது இவங்களுக்கு தான் பொருந்தும். கடின உழைப்பாளி, இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களாம் இதில் இருப்பாங்க. இந்த கம்பி கட்டுறாங்க பார்த்திங்களா, வீட்டுக்கு வெல்டிங் ஷாப் வச்சுருக்கிறவங்க, மெக்கானிக்கு, ப்ளம்பரு, ரொம்ப கஷ்டமாக கடினமான வேலை செய்யக்கூடியவர்கள். நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது, இதெல்லாம் நம்மளால் நவுத்த கூட முடியாது, அவங்க ஈஸியாக நவுத்தி போட்டு போயிடுவாங்க. இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த ஹார்ட் ஒர்க் செய்யத்தில் கெட்டிக்காரங்க. அது அந்தந்த துறையில் ஒரு கடினம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அவங்க தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. எண்ணெய் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், எண்ணெய் வித்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, இப்போ ஆயில் கடை வச்சுருப்பாங்க, இல்லை செக்கு இப்போ புதுசாக இப்போ நம்ம செக்கு போட்டு கடையில் கொடுக்குறாங்களே அது மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் நடத்துவாங்க, இரும்பு கடை, பழைய சாமான் வியாபாரம் பண்ணுறவங்க, இரும்பு பாத்திரம்லாம் விற்குது இல்லையா, எவர் சில்வர் பாத்திரம், இந்த பாத்திரம்லாம் விற்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க தான். அதேமாரி இரும்பு சாமான்கள் வரும்போது எல்லா மெட்டீரியல் தான், இந்த வெல்டிங் சாமான் சேவையான ஐட்டம் தான் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இந்த ராடு, இந்த வெல்டிங் ராடு, இந்த மாதிரி எல்லாம் தகுடு, இந்த சனிக்குண்டான காரகங்கள் கொண்ட தொழிலாகவே அதிகமாக இருப்பாங்க. அதேமாரி இந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்கெல்லாம் கூட இந்த துறையில் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த நண்பர்கள், அந்த நபர்கள் அவங்க உண்மையிலே அவங்க நமக்கு ஒரு வரப்பிரசாதம். நான் தெருவோ வீடியோ க்ளீன் பண்ணலன்னா நம்ம என்னத்துக்கு வாழவே முடியாது. அவர்கள் ஒரு தெய்வம் மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவரை பார்த்திங்கன்னா அந்த துறையில் அதிகமாக இருப்பாங்க. சுரங்கங்களிலே பணிபுரிவங்க. சுரங்கம் அப்படின்னா கோல்டு ஃபேக்ட்ரின்னு எடுத்துக்கலாம், நிலக்கரின்னு எடுத்துக்கலாம். அந்த வீடு கட்டுறதுக்கு முதல்ல அந்த குழி நோண்டுவாங்க பார்த்திங்கன்னா தெரியும், கடகால் எடுக்கிறதுக்கு. அதெல்லாம் அவங்க அந்த துறையை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. பழைய பொருட்கள் சொன்னேன், இந்த பழைய சாமான்கள், பழைய பேப்பர் வாங்குறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் சனியினுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியவர்கள். கடும் உழைப்பாளிகள், எதை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. கடும் உழைப்பாளி, மனசு இருந்துச்சுன்னா செஞ்சிருவாங்க, மனசு இல்லைன்னா தயங்குவாங்க, அது வேறு. தோல் தொழிற்சாலை, லெதர் ஃபேக்ட்ரி, செருப்பு கடை,
பெல்ட்டு, செருப்பு இதெல்லாம் அதிகமாக இருப்பாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் ஆகிறாங்கன்னு வச்சுப்போமே, அவங்க ஜாதகத்தில் டாக்டர்னு காட்டுது. ஆனால் இந்த சனியினுடைய அல்லது மகரத்தினுடைய அல்லது மகர லக்னம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இல்லை சனியினுடைய தொடர்பு வந்தால் அந்த டாக்டருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின் டாக்டராக இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பாங்க. அதுமாதிரி சிறை அதிகாரியாக இருப்பார்கள், சிறை காவலர்கள், சிறை அதிகாரிகள். இதெல்லாம் மகர லக்னத்தினுடைய ஸ்பெஷல். சரி, அதே மாதிரி இவங்கக்கிட்ட கொஞ்சம் நம்ம பார்த்து பக்குவமாக பேசணும். நல்ல மூடில் இருக்காங்களா, மூடு அவுட் ஆகிடுச்சுன்னா இவங்ககிட்ட பேச முடியாது. என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாமல் பேசுவாங்க. ஆனால் நல்ல மூடில் இருந்தாங்கன்னா இவங்கக்கிட்ட வச்சு நம்ம அந்த வேலையை முடிச்சுக்கலாம். கெட்டிக்காரத்தனம்லாம் இருக்கும். நம்பினா சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. சரி, இந்த தமிழ் புத்தாண்டில் மகர ராசிக்கு என்னென்ன பலன்? சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இது எடுத்துக்கலாம். குரு பகவான் இப்போது இந்த 3 மாதத்துக்கு, இந்த 1 மாதத்துக்கு மே மாதம் தான் பயிற்சி ஆக போகிறார் திருக்கணிதப்படி. இப்போ 5ல் தானே இருக்கார். நான் பேசுகிற நேரம் 5ல் தானே இருக்கார். 5ல் குருவிருந்தால் கருத்தரிக்க வாய்ப்புண்டு. சார் காரகோ பாபநாஸ்தி அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாருக்குமே அப்படி வராது. குழந்தை பாக்கியத்தை தரும். அது நமக்கு ஒரு பிறப்பு ஜாதகத்துக்கு எதனா தொடர்பு இருந்தால் இந்த 5 கோச்சாரத்தில் வரக்கூடிய குருவால் நிகழும். அப்போ அந்த குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய இந்த 1.5 மாதத்தில் எதனா கரு நிற்பதற்கோ, இல்லை இந்த 1.5 மாதத்தில் டெலிவரிக்காக யாராவது காத்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கோ, தாயின்ற ஒரு அந்தஸ்தை கொடுப்பதற்கோ, தந்தைன்ற ஒரு அந்தஸ்தை கொடுப்பதற்கோ இந்த குரு பகவான் இந்த 1.5 மாதத்தில் பயணிக்கும் போது தருவார். அதுக்கப்புறம் 6ஆம் பாவத்துக்கு போயிடுறார் இல்லையா. கொஞ்சம் கடன் வாங்குவதை பார்த்து வாங்குங்க, அவசரப்படாதீங்க, விரோதம் பண்ணிக்கக்கூடாது யார்கிட்டையும். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டலாம் கொஞ்சம் அனுகூலமாக போயிடுங்க. கடன் வாங்குவதற்கு முன்னே யோசிங்க, இது எது தேவையா தேவையில்லையா, அது அகலக்கால் வைக்கிறோமான்ட்டு. ஏன்னா அது ஒரு 2 காரணத்தால் சொல்கிறேன். குருவும் நமக்கு 6ல் வராரு, கேதுவும் நமக்கு 8ல் மாறுவார். ஏன்னா அவரும் 1.5 மாதத்தில் பயிற்சி ஆகும்போது இல்லையா, ராகு கேது பயிற்சி 1.5 மாதம் நடக்கும். அப்போ கேதுவும் 8ல் இருந்து குருவும் 6ல் இருந்தார்னா நம்ம கடன் வாங்க தெரியாமல் வாங்கிட்டு முடிப்போம். இந்த கடன் தான் நிரந்தர கடனாக்கும். இப்போ நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், சார் கடனே இல்லாமல் இருந்தேன் சார், ஒன்றும் இல்லை சார், சும்மா போய் ஜஸ்ட் ஒரு 50,000 ரூபா தான் கடன் வாங்கினேன் சார், இன்றைக்கி 50 லட்சமாக கடன் இருக்குது சார்னு வாங்க. இதெல்லாம் இந்த நேரம் தான். கோச்சார கிரகங்கள் கெடும்போது தசாபுத்தியம் அதை கூட சேர்ந்து நடத்தும். கோச்சாரத்தில் கிரகங்கள் வலுப்பெற்று இருக்கும்போது சுப நிகழ்ச்சியாக மாற்றி கொடுக்கும் நம்ம ஜாதகம், சொந்த ஜாதகத்தில். அப்போ ராகு 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். ஏன்னா தனம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு வந்தால் தடை தான். தனம் வருவதற்கான வருமானம் வருவது தடை செய்யும், அல்லது தடுத்து நிறுத்தி பிரேக் ஆகணும். நம்ம சொல்கிறோம்ல இஎம்ஐயில் கட்டுறோன்ற அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் வருவாய். அப்போ நீங்கள் வருமானத்தை நம்பி கடனை அதிகமாக பெற்று 8ஆம் இடத்தில் இருக்கிற கேதுவால் அவஸ்தைப்படுவீங்க. எப்படி ஒரு கனெக்டிவிட்டி வருது பாருங்கள். தனம் சார் எனக்கு ஒன்றும் குறவே இல்லை சார், நான் மாதம் ஒரு 85,000 ரூபா சம்பாதிக்கிறேன் சார், அதனால் நான் ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு வீடு கட்டுறேன் சார், அல்லது வீடு வாங்குகிறேன் சார், அது பார்த்திங்கன்னா ஒரு 70 லட்ச ரூபாயில் வீடு சார். ஏன்னா இந்த கேது ஒரு ஆசையை தூண்டும். அதுக்கு தான் எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, இவ்வளோ வாங்குகிறோம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி 1Cயில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாமேன்னா நம்மளை தெருசியில் நிற்க வைக்கும். ஏன்னா இந்த 3 கிரகமும் அப்படி சேருது. அப்போ இந்த மகர ராசிக்காரர்கள் கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ, கடனை மிக விரைவில் எவ்வளோ அடைக்க முடியும்னு பார்க்குறமே தவிர புதிய கடன் கொடுக்குறானேன்னு வாங்கக்கூடாது. அதேமாதிரி 8ல் கேது இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் விபத்து நடக்க வாய்ப்பு உண்டு. அதனால் பொறுமையாக போகும். குடுக்கல் வாங்கலில் தகராறு வரும், பார்த்து நிதானித்து செஞ்சுங்க. சார் நண்பர் கோச்சிக்கிறார், பரவாயில்ல கோச்சின்னு போட்டோம், இன்னைக்கு கோச்சிப்பார், இன்னும் 2 வருஷம் கழிச்சு சேர்ந்துப்பார். ஆனால் நீ கடன்காரன் ஆகிடக்கூடாது. கையெழுத்து போட்டேன் சார், நான் மாட்டிக்கிட்டேன் சார், என் குடும்பமே இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுது, நிறைய பார்க்குறேன். இதெல்லாம் மன வேதனையாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்கும் ஜாதகம் பார்க்கும்போதே. நான்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், இந்த துறைக்கு ஏண்டா வந்திருக்கன்ட்டு. ஏன்னா வேதனையாக இருக்கும் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது. அதாவது தெரியாமல் செஞ்சிடுறது இதெல்லாம். ஏன்னா 8ல் கேது இருந்தால் உஷாராக இருக்கணும், எங்கேயாவது ஒரு இடத்துல கோத்து விட்ருவார் நம்மளை. ஏன்னா 6ல் ராகு,
பெரிய கிரகங்கள் சொல்லக்கூடிய யார்? ராகு, சனி, குரு, கேது. சனியும் 3ல் போய் உட்காந்துறாரு. ஒரு தடுமாற்றம். கொடுக்கட்டா வேணாவா, கொடுத்துடலாமா, இல்லை விரோதம் வந்துடுமா? அப்போ அங்கேயே தடுமாறுது இல்லை. நமக்குன்னு ஒரு 4 பேர் வருவாங்க அங்கே. பா கொடுக்கலன்னா தப்புப்பா, கோச்சிப்பாப்பா, தம்பியாக போயிட்டான்பா, இல்லை அண்ணனாக போயிட்டான்பா, அக்காவாக போயிட்டாப்பா அப்படின்னு நம்மளை தூண்டி விட்டுருவாங்க. அப்போ கொடுத்துட்டு விரோதமும் வந்துடும். ஏன்னா 8ஆம் இடம் அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மகர ராசிக்காரர்கள் தயவு செய்து பணம் கொடுக்கல் வாங்கல உஷாராக இருங்க. அது எவராக இருந்தாலும் சார், நண்பனாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, மனைவிக்கு அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சி யாராக இருக்கட்டும், இந்த இடத்துல தான் மாட்டிப்பீங்க. ராசியாதிபதி 3ல், தனஸ்தானத்தில் ராகு. சொல்கிற வார்த்தையால் கெடும். சொல்கிறத நயமாக சொல்லி வெளியே வந்துடுங்க. கொடுக்கல் அதே மாதிரி குடும்பத்தில் சலசலப்புகள் வரும் ராகுவால். குடும்பத்தில் என்ன சார், ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுகிற சண்டையாக மாறுது சார், ஒரே சண்டை சார், நைட்டெல்லாம் சண்டை சார்னுவாங்க. இதெல்லாம் அது கணவன் மனைவியாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், எவராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி சார் போன வாரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் சார், ரூபாவை கொடுக்கவே முடியல சார், வந்து கத்திட்டு போயிட்டாங்க சார். இதெல்லாம் வாக்கு தவறும். சொல்கிற வாக்கு பலிக்காது. நான் கொடுக்குறேன்னு சொன்ன வாக்கு நடக்காது. வண்டி வாகனங்களில் விபத்து இருப்பதனால பொறுமையாக கையாளுங்க. யார் பின்னாடியே உட்காந்துன்னு போயிடுங்க. அதுமாரி சில பேர் இந்த வண்டி மாத்திரன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் காரை போய் செலவு பண்ணி மாற்றிடுவாங்க. இல்லை புது வண்டி எடுக்கிறேன்னு போவாங்க. புது வண்டி எடுக்காதீங்க, அது பழசாயிடும். ஆக இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு நல்லதும் கெட்டதும் மறைஞ்சி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக கையாண்டு வெளியே வரதான் பார்க்கணும், தவிர உள்ளே போய் பள்ளத்தில் விழக்கூடாது. உங்கள் சொந்த ஜாதகம் நல்லா இருக்குது, அதில் தொழில் ஆரம்பிக்கிற முடிஞ்ச வரைக்கும் தொழில் கூட தள்ளி போடுங்களேன். இப்போ இத்தனை வருஷமாக வேலையில் இருந்தேன் சார், இப்போ புதுசாக துவங்க போகிறேன், 1.5 வருஷம் தள்ளி போகிறதால என்ன ஆகிட போகிறீங்க? ஏன்னா 8ல் கேது இருக்குதுங்க, காலில் சுற்றின பாம்பு எப்படி கடிக்கும்னு தெரியாது. அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் தோற்று போயிடும் இந்த நேரம். முதலீடுகள், அதுவும் இந்த ஷேரில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஷேர் பண்ணுறவங்கெல்லாம் ஷேரோ ரொம்ப கஷ்டம். ஒன்று தூக்கி விடுற மாதிரியே இருக்கும், கடைசியில் எங்கேயோ ஒரு இடத்துல கவுத்து விட்டு நம்மளை நிராயுதபாணி ஆக்கிடும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதேமாதிரி கணவன் மனைவிக்குள்ளே கூட சண்டை வரும். ஏன்னா 7ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவத்தில் கேது இருக்குது. அதனால் என்ன ஆகுன்னா வாக்குவாதம், பேசினே இருக்கும், சண்டையாக மாறிடும். அதனால் கொஞ்சம் அந்த நபர்களும் உஷாராக இருங்க. திருமணத்துக்கு யாராவது காத்துன்னு இருக்கேன் சார், கல்யாணம் பண்ணிடலாமா? பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் 1 வருஷம் தள்ளி போட்டுருங்க. 1 வருஷம் 2 வருஷம் கூட தள்ளி போடுங்க. ஏன்னா காரணம் என்னென்னா, இந்த வருஷம் திருமணத்தை பண்ணால் கூட அதில் ஒரு இடைஞ்சலோ குடைச்சலோ கொடுத்துரும். திருமணம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது நல்லது. 1.5 வருஷம் தள்ளி போடுறது நல்லது. சார் நீங்கள் சொல்கிறீங்க மே மாதம் சொன்னீங்க, ஆனால் இப்போ போன நவம்பரில் தானே சார் கல்யாணம் ஆச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக போங்க, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக போங்க. புரிதல் இருக்கணுங்க. எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு ஜாகிரதையாக இருன்னு சொன்னால் அதுக்காக அந்த ஜோசியர் கெட்டவர் சொல்கிறத விட நீங்கள் உஷாராகிறது தான் அங்கே கெட்டிக்காரத்தனம். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாதுன்னு பகிர்ந்து பார்த்து செய்யுங்க. 6வது அறிவு வேலை செய்யணும். அப்போ இந்த மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் பயணிக்கணும். முதலீடுகளை பார்த்து செய்யணும். வாகனம் ஓட்டும் போது பார்த்து இருக்கணும். எந்த பொருள் வாங்கினாலும் தள்ளி போட்டு வாங்கிறது நல்லது. புதிய தொழில் துவங்குவதை கொஞ்சம் தள்ளி போடுங்க. சார் வேலையில் இருக்கேன், வேறு வேலை மாற்றம் பண்ணிக்கிட்டோமா? வேணாங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை. இந்த வேலையை விட்டு அங்கே போனீங்கன்னா அங்கேயும் தான் பிரச்சனை இருக்க போகுது. முடிந்தவரை அப்படியே இந்த 1.5 வருஷம் அப்படியே நைஸாக ஓட்டிகிட்டு போயிடுங்க. பட்டுப்படாமல் இருந்துட்டு போயிடுங்க, தப்பிச்சுப்பீங்க. இதையும் மீறி உங்கள் சொந்த ஜாதகம் நல்லா இருக்குதுன்றது வேறு. இந்த இடத்துக்கு நான் சொல்கிறது. அதனால் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கைக்கான ஆண்டு தான் இது.